அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழுகையில் வந்து நம்ம வந்து பொருள் உண் பொருள் உணர்ந்து நம்ம வந்து தொழணும். பொருள் உணர்ந்து நம்ம வந்து தொழணும். அப்படி ஏன்னா எதுக்குன்னா, நம்ம தொழுதுட்டு இருக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியணும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நம்ம தாய்மொழி உணர்வில் தான் நம்ம வந்து நம்ம நினைக்க முடியும். அதனால தான் அந்த தொழுகையில் அந்த குர்ஆன் வசனங்களுடைய பொ தமிழ் தமிழ் அர்த்தத்தை அதை மனசில் உணரணும். அதாவது நம்ம நாவு வந்து அரபில் சொன்னாலும் மனசு வந்து அதனுடைய அர்த்தத்தை உணரணும். அப்போ அது உணரும்போது அல்லாஹ் வந்து தொழுகையில் நினைப்பான், நீ வந்து இது நினைக்கிற அப்படின்னு அல்லாஹ் நினைப்பான். அதனால் நம்ம தொழுகையில் என்ன நினைக்கிறோங்கிறது நமக்கு தெரியணும். அதனால தான் தொழுகையில் வந்து பொருள் உணர்ந்து தொழுங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இப்படி நம்ம உணர்ந்து தொழும்போது என்ன ஆகும்னா, நம்ம தொழுது முடிஞ்ச உடனே மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகளை வந்து நம்ம வந்து உணர்ந்து செயல்படுவோம். ஒரு மிருகம் மாதிரி இல்லாமல் அவங்க வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைக்கு வந்து உணர்வுபூர்வமாக நம்ம வந்து பதில் கொடுப்போம். எப்படின்னா, நம்ம தொழுகையில் அந்த 5 வேளை நம்ம வந்து பயிற்சி அதில் பெறுதோம் பார்த்தீங்களா, அதன் மூலமாக தான். அதனால் இப்போ அது வந்து நீங்கள் அது எப்படி நம்ம அந்த பொருள் தமிழ் அர்த்தத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரஹ்மத் பப்ளிகேஷன் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து புத்தகங்கள் வச்சுருக்காங்க. அந்த புத்தகங்களுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரபில் வந்து இப்போ மாலிக் அப்படின்னா அதுக்கு நேராக பாக்ஸ் மாதிரி போட்டு அதிபதி அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு தமிழ் அர்த்தத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு அரபு வார்த்தையும் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு அரபு வார்த்தைக்கும் ஒவ்வொரு தமிழ் அர்த்தத்தை நீங்கள் வந்து உணர்ந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தொழுகையில் உணர்வோடு நீங்கள் தொழுதீங்கன்னா அந்த தொழுகைக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கும். நீங்கள் உணர்வோடு தொழும்போது வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு உண்டான முழு கூலியையும் அல்லாஹ் வந்து நமக்கு தருவான். தொழுகையோட நோக்கமே தொழுகையில் எந்த சிந்தனையும் வரக்கூடாது தான். அப்படி ஏதாச்சும் சிந்தனை வருது அப்படின்னா, இது நம்ம வந்து இந்த சிந்தனை வந்து நமக்கு வரக்கூடாது, நம்ம இப்படி நினைக்கக்கூடாது, இப்படி நினச்சா அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்க மாட்டான், நம்ம மூஞ்சில் விட்டு எரிஞ்சிருவான், இந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயந்து அந்த எண்ணத்தை வந்து தவிர்த்து இதை நம்ம நினைக்கக்கூடாது நம்ம மனசுக்குள்ளே பேசி அந்த எண்ணத்தை அந்த தேவையில்லாத எண்ணத்துலேருந்து விட்டு விலகி வெளியே வந்து திரும்ப நம்ம தொழுகைக்கு வரணும். அது ஒரு போராட்டம் தான். இன்ஷா அல்லாஹ் அந்த போராட்டம் பயிற்சி பெற அந்த போராட்டங்கள் வந்து குறையும். முடிவில் தொழுகையில் முழு கவனம் நம்ம செலுத்துவதற்கு அல்லாஹ் உதவி புரிவான். அதனால் தொழுகையில் தேவையில்லாத சிந்தனை வந்துச்சுன்னா இதை நம்ம நினைக்கக்கூடாது, அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்க மாட்டான், அதனால் நம்ம இதை நினைக்கக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் அந்த நினைப்பை வந்து நம்ம வந்து தவிர்த்து தொழுகையில் கவனத்தை கொண்டு வரணும். அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக செயல்படுங்கள், பொருள் உணர்ந்து தொழுங்க. ரஹ்மத் பப்ளிகேஷன் எடுத்து பார்த்து அதை வந்து வாங்கிக்கோங்க.